இன்னும் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒன்று ப்ராடக்ட் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 மூடை அரிசி வச்சுருக்கேன் நான். இந்த 100 மூடை அரிசியும் வந்து விலை ஏறப்போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இறங்க போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 10 மூட்டை ரிசர்வ் பண்ணிக்கப்பா. சரி, ரிசர்வ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும். இன்றைக்கி இருக்கிற விலையில உனக்கு 10 மூட்டை தரேன். இன்னொருத்தர் வர 20 மூட்டை தர்றேன். இன்னொருத்தர் சொல்கிறார் நான் வித்துறேன் இந்த விலைக்கு. அப்போ இவர் வெறும் 100 மூடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து 1000 மூட்டைக்கு வியாபாரம் பண்ணுறாரு. ஏன்னா யாரும் வாங்குறன்னவன் கையில் தூக்கின்னு போக போகிறதில்ல, அதை கொடுக்குறன்னவங்க கொண்டாந்து கொடுக்க போகிறதில்ல. இவர்கிட்ட கொஞ்சம் இருந்தால் போதும் 10 மடங்கு வியாபாரம் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால தங்கத்து மேலே நிறைய வியாபாரம் செய்ய முடியுது. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாரும், தங்கம் விலை ஏறப்போகுது, விலை ஏறப்போகுது அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்போ 10 மூட்டை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன்னா மொத்த பணம் கொடுக்க வேணாம்ல, அட்வான்ஸ் கொடுத்தா போதும்ல. அந்த மாதிரி அட்வான்ஸுங்கிறது இந்த டெரிவேட்டிவ் சந்தைகளில் அதுக்கு பேர் மார்ஜின் பணம். மார்ஜின் பணத்தை கட்டிட்டு நிறைய பேர் கோல்டு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அதனுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மாதிரி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, இந்தியாவில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, பல இடங்களில் நடக்குது. இது ஒரு காரணம், அது ரொம்ப அதிகமாக விலை ஏறினதுக்கு.